Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் part 4 and 5 announcements பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாலிசி ரிஃபார்ம்ஸ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம போஸ்ட் கோவிட்-19 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை டொமெஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எம்பவர்ட் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் வந்து எம்பவர்ட் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோவிட்-19 சுச்சுவேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செக்ரட்டரிஸ் குரூப் வந்து இப்போ ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி பண்ண போகிறாங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைக் இன்வெஸ்டபிள் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையுமே ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்டிவ்னஸ், அதாவது எந்த ஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே லைக் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத, இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்டிவ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு ரேங்க் பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடும் கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண நிறையவே முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட ஒரு செல் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருந்தாரு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இன்சென்டிவ்ஸ் ஸ்கீம்ஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் நியூ சாம்பியன் செக்டார்ஸ் வில் பி லான்ச்ட். இது பார்த்தீங்கன்னா சாம்பியன் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சர்டன் செக்டார்ஸை வந்து நேம் பண்ணுறாங்க. லைக் நியூ செக்டார்ஸ், அதெல்லாம் எமர்ஜிங் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்ம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸு, தென் ரெனியூபிள் எனர்ஜி, சோலார் பிவி மேனுஃபேக்சரிங்லாம் இருக்குல்ல. ஸோ இதில் எல்லாம் நமக்கு வந்து ரொம்பவே கேப்பபிலிட்டி இருக்குது. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட பொட்டென்ஷியல் வந்து இதில் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஏன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஃபார்மாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் மெடிசன் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அதுலேயும். அப்படின்றப்போ நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கேப்பபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸையும் அட் த சேம் டைம் இம்ப்ரூவ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் ஃபர்தராக அப்படின்றது தான் இந்த ரிஃபார்மோட ஃபர்ஸ்ட் எய்ம். நெக்ஸ்ட்டு அப்கிரேடேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அதை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், IIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது, வெப் போர்ட்டல் தான். ஸோ நீங்கள் கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் பேங்க் ஆர் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் அவைலபிலிட்டி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர், நான் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு யூனிட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து லேண்ட் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஆல்ரெடி இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் லைக் எங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் இந்த போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபர்தராகவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கனெக்டிவிட்டி. இது போக இந்த போர்ட்டலில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ வந்து கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெயில், ரோடு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது அதை வந்து ரொம்பவே தேவை. இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது இந்த மாதிரி கனெக்டிவிட்டின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் கரெக்டாக. ஸோ அது பற்றின அப்கிரேடேஷனும் இனிமேல் பண்ண போகிறதா இருக்காங்க. ஸோ இது GIS மேப்பிங் மூலமாக மேப் பண்ணுறதுனால சோஃபார் 3376 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ஆர் எஸ்டேட்ஸ் ஆர் ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, மேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக எல்லா இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸும் ரேங்க் பண்ணுறதாகவும் இருக்காங்க. 2021 அதை வந்து ரேங்க் பண்ணுறதாகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் மைனிங் அண்ட் கோல் செக்டார். இதுவுமே ஆல்ரெடி நமக்கு பிஃபோர் கோவிட்-19 இது வந்து நமக்கு வந்து டாக்ஸில் தான் இருந்துச்சு கரெக்டாக. ஸோ மெஷர்ஸ் எல்லாமே லைக் கோவிட்-19 இல்லாமல் இருந்திருந்தாலும் இதெல்லாம் நடந்திருக்கும் தான். நமக்கு கோல் செக்டார் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை மைனிங்கில் இருக்கட்டும், மினரல் செக்டார் அதில் வர ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், தென் சிவில் ஏவியேஷனில் வந்து ரிஃபார்ம்ஸ், எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஷனில் இருந்த விஷயங்கள் தான். கோவிட்-19க்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக அங்கங்கே தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இப்போ வந்து
லைக் இந்த மெஷர்ஸ்லாம் இப்போ மெட்டீரியலைஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம கோல் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா கோல் வந்து மேக்ஸிமம் நம்ம இம்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். ஸோ அந்த இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு நம்மளோட செல்ஃப் ரிலையன்ஸை வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அவசியம். அண்ட் ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் காம்படிஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எது மூலமாக நடக்குதுன்னு பாருங்கள். 2 விஷயம். ஒன்று வந்து ரெவென்யூ ஷேரிங் மெக்கானிசம், இன்னொன்று வந்து என்ட்ரி நார்ம்ஸ் வந்து லிபரலைஸ் பண்ண போகிறாங்க. என்ட்ரி நார்ம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பாருங்கள், என்ட்ரி நார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 50 blocks டு பி ஆஃபர்ட் இமீடியட்டாக பாருங்கள் 50 blocks வந்து ஆஃபர் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஈஸ் பண்ணுறாங்க. ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அது மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், ஒன்லி அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் வித் சீலிங். ஸோ ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர் வந்து இதில் கண்டிப்பாக இறங்கலாம் அப்படின்ற மாதிரி தான், எந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் இல்லை. தென் இதில் பாருங்க, ரெவென்யூ ஷேரிங் மெக்கானிசம் இன்ஸ்டெட் ஆஃப் ரெஜிம் ஆஃப் ஃபிக்ஸட் ருபி ஆர் டன். முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டிவ் கன்சியூமர்ஸ் வித் எண்ட் யூஸ் ஓனர்ஷிப் குட் ஒன்லி பிட். பட் இப்போ வந்து எனி பார்ட்டி கேன் பிட். அதாவது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இட்ஸ் அன் ஓப்பன் மார்க்கெட், யார் வேணாலும் வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. யார் வேணாலும் கோல் பிளாக்குக்கு வந்து அந்த ஆப்ஷன், அந்த ஏலம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ஷியலி, அதாவது ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர்ட் கோல் பிளாக்ஸுக்கு தான் வந்து ஆப்ஷன் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து பார்ஷியலி எக்ஸ்ப்ளோர்ட் பிளாக்ஸையும் அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கோல் பிளாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கோல் மைன்ஸ் தான் வந்து இந்தியாவில் கோல் பிளாக்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த கோல் மைன்ஸில் வந்து நம்ம ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு லீகலாக நம்ம ரைட் வாங்கணும், லீகல் ரைட்ஸ் வந்து வாங்கணும் த்ரூ ஆக்ஷன். அந்த பிட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பண்ணணும். ஸோ அது வந்து சோஃபார் ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர்ட் கோல் பிளாக்ஸுக்கு தான் ஓப்பனாக இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்ஷியலி எக்ஸ்ப்ளோர்ட் பிளாக்ஸையும் ஓப்பன் பண்ணுறாங்க டு பி ஆக்ஷன்ட். ஸோ இது வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்பெட் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து கோல் இந்தியா லிமிட்டட்லேருந்து அதையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, கோல்பெட் மீத்தேன் ஒன்றும் இல்லை, கோல் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு லேயர்ஸ் ஆஃப் ராக் டெபாசிட் தான். அதுக்கு நடுவில் வந்து கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோல் வந்து இட் வில் கண்டெயின் மீத்தேன் கேஸ், பட் இட் வில் ஆல்சோ பி ஃபில்ட் வித் வாட்டர். ஸோ அந்த வாட்டரை வந்து ப்ரெஷர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா கேஸ் வந்து தனியாக வந்து வரும். ஸோ கேஸையும் வாட்டரையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸை கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த கோல் பெட் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். தென் அகெயின் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து இதுலேயும் அமெண்ட் பண்ண போகிறாங்க. தென் கன்செஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ரிலீஃப் ஒர்த் பார்த்தீங்கன்னா ₹5,000 crore அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஃபர்தராக என்ன ஆச்சுன்னு இனிமேல் தான் தெரியும், லைக் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. தென் கோல் செக்டாரில் டைவர்சிஃபைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹50,000 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல் கேசிஃபிகேஷன் ஆர் லிக்விஃபிகேஷன். கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கோல் கேஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. தென் லிக்விஃபேக்ஷன் ஆப்வியஸ்லி லிக்விட் ஹைட்ரோ கார்பன்ஸ், லிக்விட் ஃபியூவல்ஸ் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்தராக இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ₹50,000 crores வந்து அலோகேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம கோல் இந்தியா லிமிட்டடோட டார்கெட் அது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், தென் ப்ரைவேட் பிளாக்ஸோட கோல் ப்ரொடக்ஷன் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் மெக்கனைஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மைன்ஸ்லேருந்து இந்த ரயில்வே சைடிங்ஸ்க்கு கொண்டு போகிறது, அந்த மெக்கனைசிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 18,000 crores ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இட் வில் ஆல்சோ ரெடியூஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினரல் செக்டார் டு ரிமூவ் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கேப்டிவ் அண்ட் நான் கேப்டிவ் மைன்ஸ். கேப்டிவ் கோல் மைனிங்னா ஒன்றும் இல்லை, இப்போது கோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறத அவங்களோட யூஸுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கேப்டிவ் கோல் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஸ்டீல் செக்டார்ஸ், அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்களோட யூஸ்க்காக பயன்படுத்துவாங்க கரெக்டாக. ஸோ அது வந்து கேப்டிவ் கோல் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆப்போசிட் இஸ் நான் கேப்டிவ் கோல் மைனிங். ஸோ இது வந்து டிஸ்டிங்ஷன் ரிமூவ் பண்ணுறதுனால ஃபர்தராக இவங்க வந்து
கேப்டிவ் கோல் மைனிங்கில் சோஃபார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க யூஸ்க்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வெளியே வந்து செல் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த டிஸ்டிங்ஷன் ரிமூவ் பண்ணதுனால அவங்கக்கிட்ட சர்ப்ளஸாக அன்யூஸ்ட் மினரல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க செல் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ரிஃபார்ம். தென் மினரல் இண்டெக்ஸ் ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதா இருக்காங்க ஃபார் டிஃப்ரெண்ட் மினரல்ஸ். அண்ட் ரேஷனலைசேஷன் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி பேயபிள் அட் தி டைம் ஆஃப் அவார்ட் ஆஃப் மைனிங் லீசஸ். ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு மைனிங் லீஸ் டைமில் ஒன்று பே பண்ணுவாங்க. ஸோ அதையும் ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இனிமேல் தான் எட் டு கம் மெஷர்ஸ் தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து மாற்றிருக்காங்க. பிட்வீன் கேப்டிவ் அண்ட் நான் கேப்டிவ் மைன்ஸ் தெர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக க்ரோத் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன், இதுலேயும் எக்ஸ்ப்ளோரேஷன் கம் மைனிங் கம் ப்ரொடக்ஷன், இது மூணுக்குமே இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 500 மைனிங் பிளாக்ஸ் சுரங்கங்களை வந்து ஏலத்தில் விடுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாக்ஸைட் அண்ட் கோல் மினரல் பாக்ஸுக்கு புதுசாக ஜாயிண்ட் ஆக்ஷன் ஒரே இதாக ஏலம் விடுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது பாக்ஸைட் உங்களுக்கே தெரியும் அலுமினியமோட ஓர். ஸோ அலுமினியமுக்கும் கோலுக்கும் ஒரு காம்படிட்டிவ்னஸ் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்தராக வந்து இது ரெண்டுக்கும் ஜாயிண்ட் ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அலுமினியம் இண்டஸ்ட்ரி ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் அப்படின்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ஹான்சிங் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், இது வந்து நம்ம நியூஸில் அடிக்கடி இப்போ பார்த்துட்டு தான் இருந்தோம் கரெக்டாக. ஸோ மேக் இன் இண்டியா திட்டத்துக்கு கீழே தான் வந்து இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு தான் ரொம்ப இன்சார்ஜ். லைக் இண்டிஜினஸ் வெப்பன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஆர்ம்டு எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு தான் இன்சார்ஜஸ். ஸோ இதில் வந்து இப்போ வந்து ஷேர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணலை, ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவ் இல்லை, ஜஸ்ட் டு இம்ப்ரூவ் அட்டானமி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சிக்காக தான் வந்து இதை வந்து நாங்கள் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக வந்து இன்னும் என்ன பண்ணுறதா இருக்காங்கன்னா, நம்ம வெளியே வாங்குறோம் இல்லையா, இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, டிஃபென்ஸ் வெப்பன்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த அவுட் சைட் லைக் எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து சர்டன் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை வெப்பன்ஸாக இருக்கட்டும் வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பேன் பண்ணுறாங்க. இது வந்து வருஷம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம், லைக் ரிவ்யூ பண்ணி மாற்றிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெளியே வந்து இப்போ நான் இந்த பர்டிகுலர் வெப்பன் எப்போவுமே வெளியே தான் வாங்குவேன் அப்படின்னா அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான். ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்தியன் டொமஸ்டிக் பீப்புள் கிட்ட தான் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிஜினைசேஷன் ஆஃப் இம்போர்ட்டட் ஸ்பேர்ஸ் அண்ட் தென் செப்பரேட் பட்ஜெட் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும். தென் இது வந்து ஃபர்தராக ஆப்வியஸ்லி இம்போர்ட் பில்லை வந்து நமக்கு ரொம்ப டிராஸ்டிக்காக குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 49% வந்து நமக்கு இருந்ததை இப்போ வந்து 74% வந்து மாற்றிருக்காங்க. லைக் தனியார் துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டொமெஸ்டிக்காக இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு. ஸோ இதுக்குன்னு ஃபர்தராக PMU ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக. தென் சிவில் ஏவியேஷன் அதாவது ஃபர்தராக ஒரு 6 ஏர்லைன்ஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லைக் ஏலத்தில் விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் யூட்டிலைசேஷன் ஆஃப் இந்தியன் ஏர் ஸ்பேஸ் வில் பி ஈஸ்ட். அதாவது இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து நம்மளோட இந்தியன் ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த வான் மண்டலம் அது பயன்படுத்துறதுல வந்து நிறையாவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அதை வந்து இப்போ ஈஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக வந்து ரூல்ஸ் ஈஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஃபர்தராக நிறையா பிளேன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஸோ இது வந்து யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நிறையா யூசேஜ் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது வந்து நம்மளோட செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூவும் கூட கரெக்டாக. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஏர் ஸ்பேஸை வந்து ஈஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட செக்யூரிட்டி கன்சர்னும் இருக்குது. ஸோ இது ஃபர்தராக செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை பற்றின டெசிஷன் எடுக்கிறதா இருக்காங்க. பட் இட் வில் ஆல்சோ ஹாவ் a positive impact on environment and it will also save fuel use and time அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு MROவில் வந்து இந்தியா வந்து ஒரு குளோபல் ஹப் ஆக்கணும். லைக் மெயின்டெனன்ஸ், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால். இதில் வந்து நமக்கு ஏர்க்ராஃப்ட் காம்போனன்ட்ஸ் அந்த மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் இல்லை அதோட
ரிப்பேர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே டேக்கன் கேர் பண்ணுறதா இருக்காங்க ஃப்யூச்சரில். ஸோ convergence between defense sector and the civil MROs will be established to create economies of scale. டிஃபென்ஸ் செக்டாரையும் சிவில் எம்ஆர்ஓஸையும் கன்வெர்ஜ் பண்ணுறதாகவும் இருக்காங்க, மர்ஜ் பண்ணுறதாகவும். லைக் இட் வில் ஃபர்தர் என்ஹான்ஸ் அவர் எக்கானமி அப்படின்ற ஒரு எண்ணம் தான். தென் உங்களுக்கே தெரியும், பவர் செக்டார்ஸ் வந்து யூடிஸில் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதா இருக்காங்க. இது வந்து ஃபர்தராக ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் உருவாக்கும். அண்ட் ஆல்சோ ஸோ கன்சியூமர்ஸ்க்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் சர்வீஸ் டு கன்சியூமர்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆப்ரேஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சி இன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூடிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பொறுத்து ஃபர்தராக இதை ஸ்டேட்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத பற்றி ஃப்யூச்சரில் டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, boosting private sector investment in social infrastructure through revamped viability gap funding scheme. இதுக்கு வந்து allocate பண்ணியிருக்கிற அமௌண்ட் பாருங்கள், rupees 8,100 crores. இது பார்த்தீங்கன்னா viability gap funding அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து viable, அதாவது achievable, அது வந்து economically justify, நமக்கு வந்து தேவைப்படுது, ரொம்ப நீட்ஃபுல் தான். பட் ஃபினான்ஸ் வந்து ஃபினான்ஷியலி நாட் viable, ஃபினான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ப்ராஜெக்ட்டுக்கு அதுதான் வயபிலிட்டி கேப் அப்படின்றது. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரது அந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்றது. ஸோ சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து புவர் வயபிலிட்டினால ரொம்பவே சஃபர் ஆகுது. லைக் ஃபினான்ஷியல் வயபிலிட்டி இல்லாதனால இதுக்கு வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20% வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது வந்து கிராண்ட், ஒன் டைம் கிராண்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான். ஸோ 20% வந்து முன்னாடி கொடுத்தாங்க. இதை வந்து 30% என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபர்தராக இன்னும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிறது சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான். அது வந்து மற்ற செக்டார்ஸில் 20% வயபிலிட்டி ஃபண்டிங் அது அப்படியே தான் கண்டினியூ ஆகும். பட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எது வந்து லேக் ஆகி நிற்கிது, இப்போ இன்ன வரைக்கும் அது வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து 30% என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டிங்கை. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியனோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நெக்ஸ்ட்டு, பூஸ்டிங் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸ்பேஸ் ஆக்டிவிட்டீஸில் ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு இட் வில் சர்வ் அஸ் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஃபார் ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ராக்கெட் லான்ச்சிங்காக இருக்கட்டும், சேட்டலைட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பேஸ் பேஸ்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இவங்களுக்கு இப்போ ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இஸ்ரோவோட ஃபெசிலிட்டிஸ், அதாவது புதுசாக வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவுற வகையில் வந்து இஸ்ரோவோட ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதை வந்து மேலும் மேலும் அவங்களோட திறமையை வந்து இதில் வளர்த்துக்கணும்ல, அவங்களோட கேப்பபிலிட்டிஸ், கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இஸ்ரோவோட ஃபெசிலிட்டிஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன், அடுத்த அதர் பிளானட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, தென் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ராவல், இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரைவேட் செக்டரை ஓப்பனாக விட போகிறாங்க. தென் லிபரல் ஜியோஸ்பேஷியல் டேட்டா பாலிசி, ரிமோட் சென்சிங் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறது, டெக் ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க இல்லையா, டெக்னாலஜி ரிலேட்டட் பிஸ்னஸ், அவங்களுக்கு வந்து இந்த டேட்டா பாலிசி வந்து ரொம்ப லிபரலாக கிடைக்கிறதுக்கு வந்து ஏதுவாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் ரிஃபார்ம்ஸ், அதாவது அட்டாமிக் ரிசர்ச் ரியாக்டர்ஸ் வந்து செட்டப் பண்ணுறது த்ரூ பிபிபி மோட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது அரசு தனியார் ஒத்துழைப்போட இதை வந்து செட்டப் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச் ரியாக்டர்ஸ், இந்த ரிசர்ச் மூலமாக நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமனிட்டி, தென் அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ் வந்து கிடைக்கும். ஏழை எளியோருக்கும் இந்த சிகிச்சை வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்கான எஃபோர்ட்டாக இதை சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபுட் ப்ரிசர்வேஷன்லையும் இந்த டெக்னாலஜி, அதாவது ரேடியேஷன் டெக்னாலஜி வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன்லையும் ஒரு மிகப்பெரிய பங்களிக்கும் அப்படின்னும், இது வந்து ஃபர்தராக அக்ரிகல்ச்சர் ரிஃபார்முக்கு வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் ஃபார்மர்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதில் வந்து ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கம் இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ரிசர்ச் அஸ் வெல் அஸ் அது ரிலேட்டடான பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்கள வந்து லைக் ஒரு கோஆர்டினேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ தீஸ் ஆர் தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் விச் ஹவ் பீன் மேட் டியூரிங் தி 4th tranche of economic stimulus package. So stay tuned for the last part. Thank you so much for watching. Happy learning.